காதிர் என்று அல்லாஹுடைய பெயர். அல் காதிர் அல்லாஹுடைய பெயர் 12 இடங்களில் குர்ஆனிலே வந்துள்ளது. சூரத்துல் அன்ஆம் 65வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ், மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய வசனம், அல்லாஹுடைய எச்சரிக்கையை எமக்கு சொல்லக்கூடிய வசனம். குல் ஹுவல் காதிர். அல்லாஹு அக்பர். நபியே சொல்லுங்கள், ஹுவல் காதிர், அவன்தான் ஆற்றல் உள்ளவன், வலிமை மிக்கவன், மேன்மையான. அலா அய்யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும். எதற்கு அவன் ஆற்றல் உள்ளவன்? உங்களுக்கு அவனுடைய வேதனையை தருவதற்கு. நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களால், நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்களால் உங்களுக்கு அவன் வேதனையை தருவதற்கு, மேலிருந்து வானத்திலிருந்து வேதனையை தருவதற்கு அவன் ஆற்றல் உள்ளவன். அவு மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது பூமியின் கீழிருந்து உங்களுக்கு அல்லாஹ் வேதனையை தருவதற்கு ஆற்றல் உள்ளவன். அவு யல்பிஸகும் ஷியஅன் வ யுதீக பஅதுக்கும் பஅஸ பஅதின். அல்லாஹு அக்பர். அல்லது உங்களுக்குள்ளேயே அல்லாஹ் பிளவுகளை ஏற்படுத்தி ஒருவர் மீது போர் தொடுத்து விரோதத்தை காட்டி அதன் மூலமாக துன்பத்தை, வேதனையை உங்களில் ஒருவருக்கு ஒருவர் சுவைப்பதற்கு அல்லாஹ் கொடுப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்குகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஒரு முறை ஓதினார்கள். சொன்னார்கள், அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, அல் காதிரு அலா அய்யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் வேதனையை தருவதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று சொன்னபோது, அஊது பிவஜ்ஹிக், யா அல்லாஹ், உன்னுடைய திருமுகத்தை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, அவு மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், பூமியிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனையை உங்களுக்கு இறக்குவதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று சொன்னபோது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஊது பிவஜ்ஹிக், யா அல்லாஹ், மகத்துவம் பொருந்திய உன் முகத்தை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, உங்களை பிரிவுகளாக ஆக்கி உங்களுக்கு ஒருவரே துன்பத்தையும் வேதனையும் பகைமையும் போரையும் ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களை தண்டிக்கும் போது தண்டிப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் எளிதானது, இதுதான் லேசானது என்று. அல்லாஹு அக்பர். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அருள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே ஒரு 3 துஆக்களை கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅல்து ரப்பி ஸலாஸன், நான் 3ஐ அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2ஐ ஏற்றுக்கொண்டான், 1ஐ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, தடுத்து கொண்டான் 1ஐ. அந்த 2 என்ன? அல்லாஹுடைய வேதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து இந்த பூமியில் உள்ள என் சமூகத்தை முழுவதுமாக அழித்து விடுவான், ஒரே வேதனையை கொண்டு ஒரு சேர என்று அல்லாஹ்விடத்திலே 2 முறை வெவ்வேறாக கேட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2ஐயும் ஏற்றுக்கொண்டான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதும்போது, குல் ஹுவல் காதிர் அலா யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், மேலிருந்து கீழிருந்து அல்லாஹ் வேதனையை கொடுத்து ஒட்டுமொத்தமாக உங்களை அழிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று சொன்னபோது, அஊது பிவஜ்ஹிக், உன் திருமுகத்தை கொண்டு பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3வது அல்லாஹ் மறுத்தது எது? உங்களுக்குள்ளேயே பகைமையை ஏற்படுத்து. அல்லாஹ், யா அல்லாஹ், என் உம்மத்தை ஒருவருக்கு ஒருவர் பகைவராக, விரோதிகளாக, ஒருவரை அழிக்கும்படியாக ஆக்கிவிடாதே என்று கேட்டேன். அந்த 3வதாக அல்லாஹ் தடுத்து கொண்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உம்மத் பலவேறாக பிரிந்து கிடப்பது அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் ஹுவல் காதிர், அவன் மேலிருந்து கீழிருந்து வேதனை இறக்குவதற்கு எப்படி ஆற்றல் உள்ளவனோ அது போன்று உங்களுக்குள்ளும் பகைமையை, வெறுப்பை, விரோதத்தை, போரை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களை தண்டிப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய வேதனையில் ஒன்று இந்த சமூகம் பிளவுபட்டிருப்பது. சமூகம் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக, பகைவர்களாக, விரோதிகளாக மாறுவது அல்லாஹ்வுடைய அஸாபில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் அதை லேசான அஸாப்
ஒட்டுமொத்தமாக அழிவில்லாத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய அதாப் என்று சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நாடாத வரை நம்முடைய சமூகத்துடைய உள்ளங்களை ஒன்றிணைக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன், இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொடுத்தாலும் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்துள் ஒற்றுமையை உங்களால் ஏற்படுத்த முடியாது. வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும், ஒரு சமூகம் ஒன்றுபட வேண்டுமென்றால், ஒரு சமூகம் உள்ளத்தால் இணைய வேண்டுமென்றால் பெயர்களால் அல்ல. பெயர்களால் நீங்கள் பிரிந்திருப்பதை பற்றி அல்லாஹ் இங்கே கூறவில்லை. உள்ளங்களால் உங்களுடைய சமூகம் ஒன்றிணைய வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான். ஒரு சமூகம் பிளவுபட்டால் தங்களுக்குள் பகைமைகளையும் வெறுப்புகளையும் போரையும் சண்டையையும் கொலைகளையும் ஏற்படுத்தி கொண்டால் அது அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய அதாபை கொண்டு அல்லாஹ் தண்டிக்கிறான் அந்த சமூகத்தை என்று பொருள். ஹுவல் காதிர், அதை செய்வதற்கு எந்த தடையும் இல்லாத ஆற்றல் உள்ளவன் அவன்.